அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த 2026 ஆண்டிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை சொல்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுக்காக இந்த திருப்பணிக்காக ஜெபம் செய்யுங்கள். இந்த புத்தாண்டு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவது எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகுந்த வாஞ்சியான நாள். புத்தாண்டு வரும் பொழுது நமக்கு கவலை வருகிறது, பயம் வருகிறது, மன அழுத்தங்கள் வருகிறது. இது இயல்பாகும். புத்தாண்டு தினத்தில் அன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறகு வருகிற எதிர்கால நாட்களை குறித்து நமக்கு கலக்கங்கள் வருகிறது அல்லது திகைப்பு வந்து விடுகிறது. பலர் என்னிடத்திலே புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று கேட்பது உண்டு. பல மக்கள் புத்தாண்டு தினத்துக்கு அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களை சந்தித்து இந்த ஆண்டின் தீர்க்க தரிசனங்கள் என்ன, வெளிப்பாடுகள் என்ன, என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லி வினாவுகிற அந்த வாஞ்சை இக்காலங்களிலே பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, புத்தாண்டை பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டிலே புத்தாண்டை காணாமல் மறுமைக்கு போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புத்தாண்டில் அன்றைக்கு வேத வசனமானது நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் உள்ளான சிந்தனையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு தினத்துக்கு அன்றைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தருகிறேன். நான் வாக்குத்தத்தத்தை என்னால் கொடுக்க முடியாது. நான் ஒரு மனிதன், ஊழியக்காரன். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் யார் என்றால் கர்த்தாதி கர்த்தர் தான், ஆண்டவராகிய இயேசுவானவர் தான். நான் வேதாமத்தை வாசித்த பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை நான் அறிந்தேன். எபிரேய நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தால் ஆண்டவர் நமக்கு தந்த அருமையான புத்தாண்டு ஆசீர்வாதம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்முடைய இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். புத்தாண்டிலே பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு 4 முக்கியமான ஆச்சரியமான குறிப்புகளை தருகிறேன். இவைகளை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே வைத்து அதை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாயிருக்கும். முதலாவதாக, இந்த புத்தாண்டிலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முதல் காரணம் என்ன? முதல் வழி என்ன? த கண்டென்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரொவிஷன் என்று சொல்லலாம். அதாவது மன திருப்தியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று நம் தேவைகளை சந்திக்கிறார். முன் ஏற்பாடோடு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், திட்டமிட்டு செய்திருக்கிறார். இதை ஆங்கிலத்திலே ப்ரொவிஷன் என்று சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு செய்த அந்த காரியங்களை குறித்து நாம் மன திருப்தியாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-13 வாக்கியங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவிடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, பவுல் சிறந்த ஒரு ஊழியன், முதிர்ச்சியான ஊழியன். பல்வேறு அனுபவங்கள், உபத்திரங்கள் வழியாக கடந்து போனவர். அவர் எழுதுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். மன திருப்தி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உன்னத குணமாகும். அது ஒரு அனுபவமாகும். மன திருப்தி என்பது நீ விரும்புகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தவைகளிலே, ஆண்டவர் உங்களுக்கு தந்தவைகளிலே மன திருப்தியாக இருப்பதுதான் மன திருப்தியாகும். இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொண்டவைகளுக்காக துதிப்பதில்லை, மகிழ்ச்சி அடைவதில்லை. பெற்றுக்கொள்ளாத பல காரியங்களை எண்ணி முறுமுறுக்கிறார்கள், அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே மன்னாவினாலே போஷித்தார். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், கேள்வி கேட்டார்கள், கலகம் பண்ணினார்கள். பெற்றுக்கொண்டவைகளுக்காக துதிக்கவில்லை, நன்றி உணர்வு இல்லை, அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆகவே புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்கிற அந்த வேத வார்த்தை உங்கள் வாக்குத்தத்தம் நடைபெற வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் மன திருப்தியாயிருங்கள். அருமையானவர்களே, மன திருப்தி இல்லாத சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எல்லாவற்றிலும் மன திருப்தியாயிருந்தால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-8 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து இதை கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அங்கே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே மனதிருப்தியாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். உணவும் உடையும் கிறிஸ்து மாத்திரம் நாம் இருந்தால் இந்த உலகத்திலே நாம் தான் அது உண்மையாகவே ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறோம். பயம் ஏன் வருகிறது? நமது தேவைகளை குறித்து பயம் வருகிறது, அல்லது நாம் நேசிக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படாதோ என்று எண்ணும்போது பயம் வருகிறது. இதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்மை விட்டு இந்த தேவைகளெல்லாம் எடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஆழமான உன்னதமான தேவை என்ன? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான். இயேசுவை அதிகமாய் நேசித்து ஆண்டவர் நமக்கு தந்தவைகளை குறித்து மனதிருப்தியாய் இருந்தால் உண்மையாகவே இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். புத்தாண்டு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முதல் வழி என்ன? எல்லாவற்றிலும் மனதிருப்தியாயிருங்கள். 2வதாக, புத்தாண்டிலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு வழி என்ன? த கம்பேனியன்ஷிப் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ் என்று சொல்லலாம். நம்மோடு இருக்கிற ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆண்டவர் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே பிரசன்னம் இருக்காது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாதபடி எச்சரிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தனிமையாக இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு கம்பேனியன், உங்களுக்கு உடன் பயணம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசோ, பிரச்சனைகளோ, வேதனைகளோ நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும்,
ஆண்டவரே, அவைகளை நீர் சந்தியும், நீர் அவைகளை குறித்து பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானுள்ளே, வேத வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். யாத்ராம் புஸ்தகம் 33:15 அங்கே மோசே சொன்னான், கர்த்தாவே, நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்றார். அதே சமயத்தில் நியாயாதிபதியின் புஸ்தகம் 4:8 பாருங்கள். அங்கே தெபொராளை பார்த்து பாராக்க சொன்னான், நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் நான் போக மாட்டேன் என்றார். இந்த அருமையான அந்த தெபொராளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார். அவரை உங்களுடைய கம்பேனியனாக, அவரை உங்களுடைய உடன் தோழராக, தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய the confidence of his promise என்று சொல்லலாம். அதாவது வாக்குத்தத்தத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதாகமம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகமாகும். ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு நாளும் தரையில் விழுவதில்லை. அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் மெய்யாகவே நடந்து வருகிறது. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்னை நீ கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று. நான் ஆண்டவரை கனம் பண்ணினேன். ஆண்டவர் இன்று வரையிலும் அவர் என்னை கனம் பண்ணி வருகிறார். இந்த எபிரேயர் 13 பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் அது மாறாது. வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளுகிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவரை மறந்து விடுகிறோம். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். அநேகர் வாக்குத்தத்தங்களை பிடிக்கிறார்கள். வாக்குத்தத்தங்களை வாகனங்களிலே, வீடுகளிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாக்குத்தத்தங்களை கொடுத்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருக்கு அர்ப்பணிக்காமல் போய்விடுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வத்தை அறிந்தவர். நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ இடங்களிலும் வியாபித்தவர். அவர் அங்கு இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகிற சம்பவங்களை காணும் பொழுது ஆண்டவர் கர்த்தர் சகலவற்றை அறிந்திருக்கிறார். அறிந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிரச்சனைகளிலே எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கையாள போகிறேன் என்று எண்ணும்போது அவர் சொல்கிறார், சர்வ இடங்களிலும் நான் வியாபித்திருக்கிறேன், அங்கு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது நான் சொன்ன ஒரு காரியம் என்ன? மன திருப்தியாயிருப்போம். இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவரை நம்முடைய கூட்டாளியாக, கம்பேனியனாக ஏற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நான்காவது ஒரு காரியம் என்ன? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றால் the comfort of his protection என்று சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பாதுகாப்பின் ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:6 பாருங்கள். அதிலே வேதம் சொல்கிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த வாக்கியத்திலே 13:5 சொல்லி இருக்கிறது, அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே அவர் சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் தைரியம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு சகாயர் என்று சொல்ல வேண்டும். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சவால் விட அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சகாயராக அவர் காணப்படுகிறார். சகாயர் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே ஹெல்ப்பர் என்று சொல்லப்படுகிறது. 5வது வாக்கியத்திலே அவர் சொல்லியிருக்கிறபடியே நாம் வாழும் பொழுது
அவர் நமக்கு சகாயராயிருக்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். மனிதன் நமக்கு என்ன செய்வான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பிலே ஆறுதல் இருக்கிறது. மனிதருடைய பாதுகாப்பு வீண், நம்முடைய பாதுகாப்பு வீண். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாரானால் யாராலும் அதை தடுக்க முடியாது. வேதவசனம் சொல்கிறது, மகிமையானவர்கள் மேலெல்லாம் என் காவல் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். யோபை சுற்றிலும் அவர் வேலி அடைத்ததினாலே யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆகவே என்னை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில பாதுகாப்புக்கு காரணம் என்ன? அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், தேவனுடைய வழியிலே நடந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவரை நம்பி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். அருமையானவர்களே, தாவீதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவீது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய கிருபையினாலே ராஜாவாக அவன் அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பெற்றவன். ஆனால் இந்த தாவீது என்பவன் கோலியாத்தை சந்திக்க போகிறான். தன் சகோதரர்களை விசாரிக்கும்படி தகப்பன் அனுப்புகிறான். அப்போது அந்த கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சவால் விடுகிறான். அப்போது ராஜா முதற்கொண்டு யோவாப் முதற்கொண்டு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போது தாவீது சொல்கிறான், விருத்த சேதனமில்லாத இந்த மனிதன் தேவனை தூஷிக்க எம்மாத்திரம் என்று சொன்னான். அவன் பேசியதை ராஜாவிடத்தில் கொண்டு போனார்கள். ராஜா அவனை பார்த்து சொல்கிறான், கோலியாத்து இளம் வயதிலிருந்து யுத்த வீரன், நீ இளைஞன் என்று சொல்கிறான். அப்போது தாவீது தன் வாழ்க்கையிலே தேவன் தன்னை பாதுகாத்ததை சொல்கிறான். சவுல் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் அவனுக்கு தரிப்பிக்கிறான். அது இவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு மேய்ப்பனுக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை சந்திக்க போகிறான். கோலியாத் எப்படிப்பட்டவன்? ஒரு பெரிய ராட்சதன். அவனுடைய உருவம், அவனுடைய பட்டயம், அவனுடைய ஆயுதங்களெல்லாம் பெரிதானவைகள். அவன் அந்த கோலியாத்துக்கு முன்பாக தாவீது ஒரு சிறுவன், அவன் ஒரு வாலிபன். அப்போது கோலியாத் அவனை பரிகாசம் பண்ணுகிறான். நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறார், நானோ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்றார். அருமையானவர்களே, அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்து வாசித்து பாருங்கள். கோலியாத்தை இவன் கொன்றான். அவனை கொன்று அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டான். அவன் தலையை வெட்டினான். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு நமக்கு ஒரு ஆறுதல். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதுகாப்பு அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு அவர் கொடுத்த ஆவியினாலே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிட போவதும் இல்லை. இந்த அருமையான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே முழுவதும் நிறைவேறும். ஆனால் நீங்கள் 4 காரியங்களை செய்ய வேண்டும். எல்லா சூழலிலும் மன திருப்தியாயிருங்கள். 2வதாக உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரை கம்பேனியனாக, அவரை தெய்வமாக, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, உடன் பங்காளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 3வதாக அவருடைய வல்லமையான வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கை வையுங்கள். 4வதாக அவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பிலே ஆறுதல் பெறுங்கள். சவுல் ராஜா ஆண்டவரின் கையிலே இருக்கும் வரைந்தும் அவனை பொல்லாத ஆவி தொடவில்லை. இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனானோ, அவனிடத்திலிருந்து தேவ ஆவி விலகியது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அலக்களித்தது. ஆண்டவரின் கைகளுக்குள்ளே இருக்கும் வரைந்த உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த 4 காரியங்களை செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். இந்த புத்தாண்டு முழுவதும்
இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள். ஆனால் ருசிப்பதற்கு முன்பாக இந்த 4 ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த இந்த புத்தாண்டு வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கிறோம். வேதாமத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்பதுதான். இந்த வாக்குத்தத்தத்தை ருசிக்க, அதை அனுபவிக்க மன திருப்தியை தார். ஆண்டவரை கம்பேனியனாக, பங்காளியாய் ஏற்றுக்கொள்ள பலந்தாரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ப பலந்தாரும். ஆண்டவரின் பாதுகாப்பின் ஆறுதல்களே நிலைத்திருக்க பலந்தார். இந்த புத்தாண்டு முழுவதும் இந்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.